நறுமணம் என்பது காற்றின் வழியில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய தன்மையை பரப்புகிறது. அது போல சாம்பிராணி புகையும் காற்று இல்லை என்றால் பரவாது. அப்ப ஜோதிடத்துல காற்று தத்துவ ராசிகளை நாம முன்னேற்ற ராசிகள் என்றும் துர்சக்திகளுடைய பிரயோகங்களை நீக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நாம சொல்றோம். ஏன்னா காற்று தத்துவ ராசியில் தான் ராகுவிற்குரிய நட்சத்திரங்கள் தெளிவாக இருக்கிறது. அப்ப ராகுவிற்குரிய செயல் ராகு என்றால் துர் ஆன்மாக்கள், துர் சக்திகள், கெட்ட வார்த்தை பேசிய அதிர்வுகள் எல்லாம் நம் வீட்டில் காற்றில் அலைந்து கொண்டிருக்கும் என்பது நம்பிக்கை. அப்போ இந்த தூப புகையின் மூலம் அந்த கெட்ட ஆன்மாக்களை நம்மால் கட்டாயமாக என்ன பண்ண முடியும்னா நீக்க முடியும். இது எல்லா மதத்திலும் நிரூபிக்கப்பட்டதுதான். 3 மதத்திலுமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சாம்பிராணி புகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்று தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையாமா, பொதுவா யார் வீட்டில் சாம்பிராணி புகை போடவே முடியாதுன்னா துர்மரணம் நடந்தவர்களுடைய வீட்டில். காற்று தத்துவம் யார் வீட்டில் குறைவா இருக்கோ அந்த வீட்டில் வயது குறைந்த நிலையில நிறைய பேர் மரணம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. புற்றுநோய் தன்மை அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே காற்று தத்துவத்தில் உள்ள ராகு வீரியம் அடைவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள். ஜீவராசிகள் அந்த வீட்டில் தங்காது. மாந்திரிக பயம் உள்ளவர்கள் வீட்டில் சாம்பிராணி புகையை போட முடியாது, போட்டாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல சாம்பிராணி புகையோடு நாம் என்ன வார்த்தைகளை சேர்த்து உபயோகிக்கின்றோமோ அந்த உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்தையும் தீர்க்கும் என்பது நம்பிக்கை.